வெளியிலிருந்து வருபவர்கள் தங்களோடு எதிர்மறை ஆற்றலையும் கொண்டு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ₹1 செலவின்றி உங்கள் வீட்டு வாசலில் வைக்க வேண்டிய 3 ரகசிய பொருட்கள் எப்பேற்பட்ட திருஷ்டியையும் சுக்குநூறாக உடையும். இதோ முழு விவரம். வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறக்குது சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய சிறப்பு தொகுப்பில் நாம் வாழும் வீட்டை பாதுகாக்கும் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் அறிவியல் பூர்வமான ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம் வீடு என்பது வெறும் செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. அது நம்முடைய உணர்வுகள், நிம்மதி மற்றும் வாழ்வாதாரம் அடங்கிய ஒரு புனிதமான இடம். ஆனால் அப்படிப்பட்ட வீட்டிற்குள் நுழையும் அனைவருமே நல்ல எண்ணத்தோடு வருகிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். அலுவலகம் செல்பவர்கள், கடைகளுக்கு செல்பவர்கள், பேருந்து அல்லது இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருபவர்கள் என பலதரப்பட்ட மனிதர்கள் நம் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியிலிருந்து வரும்போது மற்றவர்களின் எதிர்மறை ஆற்றலையும் தங்களோடு சேர்த்து கொண்டு வர வாய்ப்புள்ளது. நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ஒரு சேர நம் வீட்டிற்குள் நுழைகின்றன. அனைவருடைய கண்ணும் நல்ல கண்ணாக இருப்பதில்லை என்பதால் இந்த கண் திருஷ்டியை போக்க வீட்டின் நுழைவாயிலில் நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்களை பற்றி ஆன்மீக நிபுணர்கள் விளக்குகிறார்கள். முகம் பார்க்கும் கண்ணாடியின் மனநிலை அறிவியல். வீட்டின் முகப்பில் வைக்க வேண்டிய முதல் மற்றும் மிக எளிய பொருள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகும். வீட்டின் நுழைவாயிலில் உள்ளே வருபவர்களின் பார்வையில் படும்படி சிறியதோ அல்லது பெரியதோ ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டும். இதன் பின்னணியில் ஒரு ஆழமான உளவியல் மறைந்துள்ளது. பொதுவாக எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு கண்ணாடியை பார்த்தால் தங்களை அறியாமலே தங்களது முகத்தை அதில் பார்ப்பார்கள். தலைமுடி களையாமல் இருக்கிறதா என்று சீவிக்கொள்வார்கள் அல்லது தங்களது அழகை ரசிப்பார்கள். இப்படி வீட்டின் உள்ளே நுழையும் நபர் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை முழுவதும் தங்களது சொந்த அடையாளத்தின் மீது, அழகின் மீதும் திரும்பிவிடும். இதனால் வீட்டின் வளத்தை பார்த்து பொறாமைப்படும் எண்ணமோ அல்லது கண் திருஷ்டியோ அவர்களுக்கு தோன்றாது. மேலும் ரசம் பூசப்பட்ட கண்ணாடியானது எதிர்மறை ஆற்றல்களை எதிரொலித்து திருப்பி அனுப்பிவிடும் சக்தி கொண்டது. எனவே கண் திருஷ்டியை தவிர்க்க இது ஒரு அற்புதமான வழிமுறையாகும். எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் மீன் தொட்டி. வீட்டின் நுழைவாயில் வைக்க பரிந்துரைக்கப்படும் 2வது பொருள் வண்ண மீன்கள் அடங்கிய மீன் தொட்டி ஆகும். இதை வைப்பதற்கு குறிப்பிட்ட திசை என்று எதுவும் இல்லை. உள்ளே வருபவர்கள் நேரடியாக பார்க்கும் இடத்தில் இதை வைக்கலாம். தண்ணீரில் நீந்தி கொண்டிருக்கும் வண்ண மீன்களுக்கு ஒரு அபாரமான ஈர்ப்பு சக்தி உண்டு. மிகுந்த மன உளைச்சலோடு அல்லது தீய எண்ணத்தோடு வீட்டிற்குள் வருபவர்களின் பார்வையே இந்த மீன்களின் துள்ளலான அசைவுகள் உடனடியாக ஈர்த்துவிடும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அவர்கள் மீன்களை ரசிக்க தொடங்கிவிடுவார்கள். ஆன்மீக ரீதியாக கண் திருஷ்டியை தன்பால் இழுத்து கொள்ளும் அபாரமான சக்தி மீன்களுக்கு உண்டு. கார்ப்பரேட் நிறுவனங்களில் கூட எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்காக ஆரோவனா போன்ற மீன்களை வளர்ப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். யாராவது எதிர்மறை எண்ணத்தோடு வந்தால் இந்த மீன்கள் மிகவும் துள்ளி குதித்து அடையாளம் காட்டும் சக்தி கொண்டவை. மீன் தொட்டியை பார்க்கும்போது தீய எண்ணங்கள் நீரோடு நீராக கரைந்து பஞ்சபூதங்களில் கலந்துவிடும் என்பது ஐதீகம். உடல்நல பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் வல்லமை கொண்டது. பாரம்பரிய நெல் மூட்டையும் எலுமிச்சையும். நாம் வைக்க வேண்டிய 3வது மற்றும் மிக சக்தி வாய்ந்த பொருள் ஒரு வெள்ளை துணியில் கட்டப்பட்ட நெல் மூட்டை மற்றும் எலுமிச்சை பழமாகும். உலகில் பசியை போக்கும் நெல்லுக்கு இணையான சக்தி வேறு எதற்கும் கிடையாது. நாட்டு மருந்து கடைகளில் கலசத்திற்கு போடும் நெல் என்று கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். அந்த நெல்லை ஒரு சிறிய வெள்ளை துணியில் கொட்டி அதோடு ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தையும் உள்ளே வைத்து ஒரு மூட்டை போல கட்டி வீட்டின் நுழைவாயிலில் தொங்க விட வேண்டும். முற்காலத்தில் கிராமங்களில் வீட்டின் முகப்பில் நெற்கதிர்களை கொத்தாக தொங்க விடுவார்கள். அதன் நவீன வடிவமே இந்த நெல் மூட்டை. இது எப்பேற்பட்ட எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர் வீட்டிற்கு வந்தாலும் அதனை தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வீட்டிற்கு தரும். நெல்மணியோடு எலுமிச்சை சேரும்போது அது ஒரு மின்காந்த ஆற்றலை உருவாக்குகிறது. இதை பராமரிக்கும் முறை. இந்த மூட்டையை அப்படியே விட்டுவிடக்கூடாது. 2 வாரத்திற்கு ஒரு முறை இதனை பிரித்து பார்க்க வேண்டும். உள்ளே இருக்கும் எலுமிச்சை பழம் காய்ந்து போயிருந்தால் 6 மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அதை மாற்றினால் போதும். ஆனால் ஒருவேளை எலுமிச்சை அழுகி போயிருந்தால் உங்கள் வீட்டிற்கு வந்த மிகப்பெரிய திருஷ்டியையும் எதிர்மறை ஆற்றலையும் அது தன்னுள் ஈர்த்து கொண்டது என்று அர்த்தம். அந்த சூழ்நிலையில்
பழத்தோடு சேர்த்து அந்த நெல்லையும் தூக்கி போட்டுவிட்டு புதிதாக நெல் மற்றும் எலுமிச்சை வைத்து கட்ட வேண்டும். இந்த நெல் மூட்டை வீட்டின் வாசலில் இருக்கும்போது அன்னலக்ஷ்மி நம் வீட்டில் வாசம் செய்வாள். ஒரு வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் அன்னலக்ஷ்மி வந்துவிட்டாலே மற்ற அனைத்து லக்ஷ்மிகளும் அந்த வீட்டிற்கு வந்துவிடுவார்கள் என்பது முதியோர்களின் நம்பிக்கை. வாஸ்து குறியீடுகளும் இறை வழிபாடும். இந்த 3 பொருட்களை தவிர வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கவும் மங்களகரமான சூழலை உருவாக்கவும் மேலும் சில குறியீடுகள் பயன்படுத்துகின்றன. வீட்டின் முகப்பில் ஸ்வஸ்டிக் சின்னம், வேல்முருகனின் திருவுருவம், நரசிம்மர் மற்றும் மகாலட்சுமியின் படங்கள் அல்லது குறியீடுகளை வைப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த இறை குறியீடுகள் வீட்டை பாதுகாக்கும் அரணாக செயல்படுகின்றன. பார்வையாளர்களே, நாம் முன்னோர்கள் கூறிய இந்த விஷயங்கள் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல. முகம் பார்க்கும் கண்ணாடி மூலம் மனிதர்களின் உளவியலை மாற்றுவதும், மீன் தொட்டி மூலம் மன அழுத்தத்தை குறைப்பதும், நெல் மூட்டை மூலம் நேர்மறை அதிர்வலைகளை உருவாக்குவதும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டும் கலந்த அற்புதமான கலவையாகும். இந்த 3 பொருட்களையும் ஒரே நேரத்தில் உங்கள் வீட்டில் வைக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏற்றவாறு தனித்தனியாகவும் வைத்துக் கொள்ளலாம். தொழில் செய்யும் இடங்கள், கடைகள் மற்றும் வீடுகள் என அனைத்திற்கும் இது பொருந்தும். நல்ல சக்தியை உள்ளே அனுமதித்து தீய சக்தியை வாசலிலேயே தடுத்து நிறுத்தும் இந்த எளிய வழிமுறைகளை நாமும் பின்பற்றி நம் வாழ்வாதாரத்தை பெருக்கி செழிப்போடு வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.